பெரிய பெரிய மலைகள் தாண்டி, காடுகள் தாண்டி இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகால இருக்கிற கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போறோம். ஸோ கர்நாடகாலே மிகவும் சக்தி வாய்ந்த கோயில்கள்ல ஒன்றா கருதப்படுகின்ற இந்த கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட 9 ஹார்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் நாம ரீச் ஆனோம். ஸோ நாம ரீச் ஆகுறதுக்கு நைட் ஆனதுனால, அங்கேயே ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு, காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, நாம இப்ப கொல்லூர் மூகாம்பிகைய பார்க்க போறோம். ஸோ நம்ம ஊர்ல காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி எப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோயில்கள்ல ஒன்றா கருதப்படுதோ, அந்த மாதிரி தான் கர்நாடகால கொல்லூர் மூகாம்பிகை இஸ் வெரி ஃபேமஸ். ஸோ இந்த கோயிலில் நாம் தரிசிக்க வேண்டியது 2 கடவுள்கள். ஒன்று சுயம்பா உருவான சிவலிங்கம். ஸோ இந்த சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா 2ஆ டிவைடாக இருக்கும். ஒரு சைட் சிவனாகவும், இன்னொரு சைட் ட்ரைதேவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா காளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி அமைஞ்சிருக்காங்க. ஸோ சுயம்பா உருவான சிவலிங்கம் 3 தேவிகளோடு சேர்ந்து தரிசனம் கொடுக்குறாரு. அது மட்டும் அல்லாமல் பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற அன்னை மூகாம்பிகை. அன்னை மூகாம்பிகையின் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். தேங்க்யூ.